உறுப்புகள்னா எல்லா உறுப்புகளும் சேர்ந்ததுதான் அந்த புஷ்டம். வராகி ராஜராஜேஸ்வரியோட படைத்தலைவர். அதாவது லிங்க பலமும் மனித பலமும் சேர்ந்து உருவான தெய்வம். கலியுகத்துல வராகியோட வெளிப்பாடு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகல சக்திகளை உடையவள் ராஜராஜேஸ்வரியோட படைத்தளபதி. எல்லா செல்வங்களும் ஒரு சேர வந்து சேரணும்னா அந்த வராகிய வழிபடலாம். சப்த கன்னிகைகளிலே பிரிந்து போற்றப்படக்கூடிய சக்தி இந்த வராகிக்கு இருக்கு. பக்தர்களோட துன்பங்களை பாய்ந்து வந்து தீர்ப்பவள் இந்த வராகி. ஓம் श्यामलाय विद्महे फलहस्ताय धीमहि तन्नो वराहि प्रचोदयात्। ओम श्यामलाय विद्महे फलहस्ताय धीमहि तन्नो वराहि प्रचोदयात्। ओम श्यामलाय विद्महे फलहस्ताय धीमहि तन्नो वराहि प्रचोदयात्। ओम श्यामलाय विद्महे फलहस्ताय धीमहि तन्नो वराहि प्रचोदयात्। கடைசியா வரவங்க சாமுண்டி பத்ரகாளி. ஈஸ்வரனோட நெற்றிக்கண்ணில் உதித்தவர். வராகி அம்பாளோட சக்தினா பத்ரகாளி சிவனோட சக்தி. வராகிக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதே சக்தி வந்து பத்ரகாளிக்கும் சாமுண்டிக்கும் இருக்கும். ரெண்டு பேரும் பாதி பாதி. சப்த கன்னிகைகள்ல சர்வ சக்தி உடைய சாமுண்டி, சிவனையே வந்து போட்டி கலைச்ச பத்ரகாளி. அப்போ யார் எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் அவங்களை எதிர்க்கக்கூடிய சக்தியும் உண்மைன்னு இருந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய சக்தியை தரக்கூடிய தெய்வம் இந்த பத்ரகாளி. இந்த பத்ரகாளியை வணங்கிக்கலாம். பத்ரகாளிக்கு கிருஷ்ணை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா கிருஷ்ணரோட சகோதரி அப்படிங்கிறதுனால கிருஷ்ணைலாம்